ஒரு கதை சொல்லட்டா சார் படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதையை மேலோட்டமாக பார்ப்போம். ஒரு பொண்ணு காட்டுக்குள்ளே கருணாகரன்ற சித்தரை பார்க்க போகிறாங்க. தன் கிராமத்தில் குழந்தைகள் அடிக்கடி காணாமல் போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதற்கு சித்தர் தன் கையில் இருக்க புத்தகத்தை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த எழுத்து நடந்த உண்மையை சொல்லுது. குழந்தைகள் காணாமல் போகிறதுக்கான காரணத்தையும் அதுக்கு உண்டான தீர்வையும் சொல்லி முடிக்கிறாரு. அந்த புத்தகம் ஒரு உண்மையை சொல்லும் சக்தி வாய்ந்த புத்தகம். அந்த சித்தர் இறக்கும் தருவாயில் தனக்கடுத்து தன்னோட தலைமுறைக்கு இந்த புத்தகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அடுத்து கட் பண்ணால் ஹீரோவோட வீட்டில் அந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை பற்றி யாருக்குமே தெரியல, அது சும்மா இருக்குது. ஹீரோ ஒரு படம் பண்ண கதை எழுத முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. பல கதைகள் எழுதி எந்த கதையுமே செட் ஆகலை. அதனால ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் தனியாக ஒரு லொக்கேஷன் போய் கதை எழுத முடிவு பண்ணுறாங்க. அவங்க போகும்போது ஹீரோவோட அம்மா அந்த புத்தகத்தை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து வராங்க. போன இடத்துல அந்த புத்தகத்தை திறந்து பார்க்குறாங்க. அதில் எதுவுமே எழுதலை, எம்டியாக இருக்குது. அது மந்திர புத்தகம் தெரியாமல் அந்த புத்தகத்தில் ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. காவியா கடப்பாரன்னு சொல்லி ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில் இருக்க 2 பேரும் ஹீரோவுக்கும் ஹீரோவோட பேயோட்ட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. கடைசியில் கடப்பாரன்ற ஆவி ஹீரோ கிட்ட நாங்கள் எதற்காக இறந்தான்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறது தான் உன்னை இங்கே வர வச்சோம். அதை உன்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீ சித்தர் கருணாகரனோட வம்சாவளியில் வந்தவன் அப்படின்னு சொல்லி முடிக்குது. கடைசியில் ஹீரோ அந்த புத்தகத்தை வச்சு காவியாவும் கடப்பாரையும் எப்படி செத்தாங்கன்னு கண்டுபிடிச்சு சொன்னாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தா கதையில் இருக்கிற எந்த கேரக்டருமே மனசில் பதியலை. படமும் ஒரு ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவும் சுமாராக தான் இருக்கு. படத்தில் தேவையில்லாத காட்சிகள் நிறையா இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர கேரக்டர் தான். அவரோட டைமிங் காமெடியை நம்மளை அங்கங்கே சிரிக்க வைக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. தேங்க்யூ.